ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன். எல்லா புகழும் படைத்தவனுக்கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே இன் மை லைஃப் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் எடுத்த விலாக் தான். சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேயே டீ போட்டுட்டு ஒரு சைடு வந்து டீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை ஊற வச்சு எடுத்திருந்தேன். ஃப்ரிட்ஜில் இருந்து கோவக்கால்லாம் எடுத்து வச்சாலுமே வந்து நான் சமைக்கலைங்க. அன்னைக்கு என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பால் எடுத்து வச்சுருக்கேன். இட்லி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஊற்றுனேங்க. நைட்டு வந்து யாரும் சரியாக சாப்பிடாதனால அதை சூடு பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டீயை போட்டாச்சு. இது வந்து சாப்பாடு வந்து நாள் செஞ்ச சாப்பாடு யாருமே சாப்பிடலங்க. கிச்சடி தான் செஞ்சு வச்சுருந்தேன். அது வீணாக போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால அதை எடுத்து குப்பையில் போட்டுட்டு, மாங்காய் இருந்தது, அந்த மாங்காவை எடுத்து தேங்காய் போட்டு சட்னி செய்யலான்னு நினச்சேன். மாங்காய் சட்னியாவது தேங்காய் சட்னியாவதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் யாரும் சரியாக சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். பையனுக்கு வந்து நான் சாப்பாடோடு வச்சு ஊட்டினேன்னா சாப்பிடுவான். பாப்பா கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திரும். அதனால் மாங்காய் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம ஒரு டீயை குடிப்போம் அப்படின்ட்டு டீ போட்டதை வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பாய் வீட்டு கரம் மசாலா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நம்மள்ட்ட. அதை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம போட்டு வச்சுருந்தா மாவடு ஊறுகாவும் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா பசங்க 2 பேருமே சாப்பிட மாட்டாங்கன்னா கடை ஊறுகாய் வாங்கி சாப்பிடுவாங்களாம். நம்ம போடுற ஊறுகாய் வாங்கி சாப்பிட மாட்டாங்களாம். இந்த மாவடெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா மாங்காய் ஊறுகாய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. என் பசங்க வந்து பார்த்திங்கனாக்கா பூண்டு ஊறுகாய் சாப்பிடுவாங்க. பையன் வந்து பூண்டு ஊறுகாய்னா விரும்பி சாப்பிடுவான். பாப்பா வந்து மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் விரும்பி சாப்பிடுவாங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய்லாம் நான் தான் சாப்பிட்ணும். ஒரு டப்பா போட்டு வச்சுருக்கேன், அதை நான் தான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கரம் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து பாய் வீட்டு கரம் மசாலாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பாய் வீட்டில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 தாங்க சேர்த்து அரைச்சி அதை தான் நாங்கள் வந்து கரம் மசாலாவாக யூஸ் பண்ணுவோம். பிரியாணிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் போடுவோம். வேறு எந்த ஐட்டமும் நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோங்க. இது தாங்க வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணாங்க. அதனால அப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். தேவையில்லாமல் அதில் வந்து வேறு ஐட்டம்லாம் நான் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டோங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இட்லி மாவு வந்து கொஞ்சோண்டு மிஞ்சி போயிடுச்சுங்க. நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கவும் மறந்துட்டேன். அதனால் 2 பச்சை வாழைப்பழம் வந்து ரொம்ப கனிஞ்சி ரொம்ப பழுத்து போயிடுச்சு. சரி அதை போட்டு நல்லா வந்து பணியாரம் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பணியாரம் தான் செஞ்சிட்ருந்தேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு பணியாரம் போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் வந்து பார்த்திங்கனாக்கா மாவு புளிச்சு போனதுனால லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ரவா ஆட் பண்ணிக்கிட்டேன். ரவா ஆட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து கொஞ்சம் புசுன்னு நல்லா வந்துச்சு. கொஞ்சம் நல்லாவும் ரொம்ப இதுவாக இல்லாமல் டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்ததுங்க. வெல்லம், இது வந்து இட்லி மாவை வந்து நல்லா திக்காக நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இதில் வந்து வெல்லம் வந்து இடித்து போடுறதுனால இடித்து போட்டுக்கலாம், பாகா வருதுன்னா பாகாவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு ரவை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஏலக்காய் வந்து இடித்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாங்க. நல்லாயிருக்கும். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதிலே வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டும் செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து தக்காளி சட்னி அப்படிலாம் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ரொட்டீன் தான் என்னோடது. தக்காளி வந்து பார்த்திங்கனாக்கா நான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த தக்காளியெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போகுதோ பார்த்து தான் நான் எடுப்பேன். ஏன்னா நம்ம அப்படியே மேலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற தக்காளிலாம் வீணாக போயிடும். அப்படிங்கிறதுக்காக தக்காளி எடுத்துகிட்ருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கனாக்கா தக்காளி சட்னி செய்கிறதுக்கு. நம்மளுடைய கரம் மசாலாவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதனால் ரெடி பண்ணி இதை வந்து பேக்கெட் போடணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பேக்கெட் போடுறதுக்காக எடை வச்சு பார்த்துட்ருக்கேங்க. நம்மளுடைய கரம் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் வந்து மசாலா பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னாக்கா நம்மள்ட்ட வாங்கிக்கோங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுங்கள். நம்ம கையில் வந்து பணம் இருக்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு இதமாக இருக்குங்க. அது வந்து செஞ்சு பாருங்கள். 10 ரூபானாலும் நீங்கள் சம்பாரித்து பாருங்களேன். ரொம்ப வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும்.
சொல்கிறாங்கல்ல, உழைச்சிட்டு வந்து தூங்கி பாருங்களேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் நிறைய வேலை செஞ்சுட்டு வந்து படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு வந்து அப்படியே அசதியாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து நல்லா தூங்கிடுவோம். நம்ம வேலை செய்யலை அப்படின்னாக்கா நமக்கு தூக்கம் வந்து சரியாக வராது. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா வேலை செய்யுங்க. வேலை செஞ்சுட்டு நல்லா தூங்குறது வந்து நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா டீப் ஸ்லீப்பில் தூங்குங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து தக்காளி தொக்கு தாங்க செஞ்சேன். முட்டை உடச்சி ஊற்றி தக்காளி தொக்கு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச இட்லி இருந்தது. அப்புறமா வந்து கொஞ்சோண்டு வந்து அந்த நூக்கலோட குழம்பு இருந்ததுனால அதையே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு வச்சுட்டு நானும் வந்து எல்லாம் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு எல்லாத்தையும் காய போட்டுட்டு எல்லாம் வந்து வீட்டெல்லாம் பெருக்கி விட்டுட்டு கிச்சன் மாடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கும் வந்து மிஞ்சி போனது எல்லாத்தையும் எடுத்து நான் பேக் பண்ணிவிட்டு லேடீஸ் வந்து அப்படி தாங்க அந்த சுண்டலையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி. ஏன்னா சுண்டல் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். சரி இதையும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து போட்டுட்டு நானும் வந்து வெளியில் கிளம்பிட்டேங்க. கிளம்பிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வேலையை போய் பார்ப்போம். என்னென்னாக்கா சமைச்சு வச்சாக்கா ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்கங்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து வலியாக இருந்தது. இனிமேல் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சமைக்கக்கூடாது. என்ன தேவையோ அது மட்டும்தான் சமைக்கணும். என்ன நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் செஞ்சால் போதும். நம்ம பாட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறது வந்து அது நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து குடும்பத் தலைவிகள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதை வந்து சமைச்சு கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து வேலைகள் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப முக்கியம்.